எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்டில் வந்து ஒருத்தர்மா நீங்கள் வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு தரீங்க, என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க அந்த வீடியோ பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து நான் செய்கிறதெல்லாம் வந்து எல்லாமே வந்து வீடியோவாக போட்டேன். அப்போ நிறைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் எதுக்கு பர்சனலாக கொடுக்குறதெல்லாம் வந்து ஏன் வீடியோ போடுறீங்க, கந்திஷ்டி ஆகிடும்னு சில பேர் நல்லதுக்கு சொன்னீங்க. சில பேர் வந்து நிறைய பேர் வீட்டில் செய்ய முடியாது, அதை நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கமாகிடும் இல்லையா, இதெல்லாம் காமிக்காதீங்க வீடியோவில் பிரியாவுக்கு கொடுக்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நிறைய கமெண்ட்டெல்லாம் வந்ததுனால தான் நான் சுத்தமாக வந்து பிரியாவுக்கு என்ன கொடுக்குறன்றதே நான் வீடியோவில் காமிக்கிறதில்ல. ஏன்னா நான் நிறையாவே கொடுப்பேன் வீடியோ பிரியாக்கெல்லாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன். அதையும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. காலையில் எழுந்த உடனே பால் ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் ஒரு 10 ஊற வச்சு கொடுப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கொடுப்பேன். ஒரு 9 மணிக்கு வந்து டிஃபன் கொடுப்பேன். அதுக்கு பிடிச்சது என்ன, அதிகமாக வந்து ராகி ரொட்டி, இடியாப்பம், அந்த சத்துமா கொடுத்தாங்களா அந்த கொழுக்கட்டை, அந்த மாதிரிலாம் அதுவே கொடுத்தாலுமே அது மட்டும் தான் டிஃபன் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோ, இட்லி தோசை அந்த மாதிரிலாம். அப்புறம் மதியம் வந்து நான் மதிய சாப்பாட்டுக்கு தான் வந்து நல்லா 2 முட்டை, டெய்லி கீரை பொரியல், ஏதாவது ஒரு கீரை பொரியல், அப்புறம் வந்து கேரட்டு, ஒரு நாளைக்கு வந்து கேரட், ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒரு 4-5 ஐட்டம் கீரை பொரியல் கம்பல்சரி இருக்கும். அப்புறம் ஒரு கூட்டு, காய்கறி சாம்பார், ஒரு நாளைக்கு வந்து ரசம், அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பேன். இது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிக்கு மேலே மதியத்தில் கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு 3-3:30 மணிக்கு வந்து ஒரு மாதுளம் பழம் இல்லை ஆப்பிள், ஏதாவது ஒரு பழம் ஒரு நாளைக்கு வந்து அதை கட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு பால் கொடுப்பேன். நைட்டு வந்து நம்ம டிஃபன் கொடுப்போம். நான் அதாவது ஜீரணம் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பம், இடியாப்பம் அந்த மாதிரிலாம் கொடுப்பேன். நான் இது காலையிலேருந்தே சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போகணும் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருமே கமெண்ட்டில் வந்து வேணாம், அவங்க வந்து திஷ்டி ஆகிடுன்றதும் ஓகே, கரெக்டாக அது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து செய்யாத வீட்டில் ஏக்கமாகிடும், இந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணல. அதே மாதிரி 2-3 பேரும் வந்து எனக்கு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அம்மா இந்த மாதிரி பிரியாக்கு அம்மாவை நீங்கள் கிடச்சது கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கெல்லாம் இல்லையா. அதெல்லாம் வந்து மனசில் வச்சுருந்தா வேணாம், நிறைய பேர் கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் வந்து சமைக்கிறது நான் எதுவுமே அவ்வளோ காமிக்கல. இதுதாங்க இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி தான் கொடுப்பேன் நான். அப்பப்போ வந்து நீங்கள் கேட்டதுனால தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இது சமைச்சிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். இதுதான் ரெகுலராக இதுதான். அதாவது சிசேரியன் பண்ணதால நம்ம காய்கறிங்க அதிகமாக, கீரை, பழம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டாமல் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எடுத்துங்க, நிறையா காய்கறி எடுத்துங்க, கீரை எடுத்துங்க, பழம் எடுத்துங்க. டெய்லி பாதாம் வந்து ஒரு 10 வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க. 2 வேளை பால் குடிங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிரியாவுக்கு வந்து இதை தான் கொடுக்குறேன். நான்வெஜ் இப்போ மீன் சாப்பிட பழகிறதுனால வாரத்தில் ஒரு நாள் வந்து மீன் வந்து பொரித்து கொடுப்பேன், குழம்பு வச்சு கொடுப்பேன். அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சதை சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை தெரியாது இந்த மாதிரி யார்கிட்டனா கேட்டு கூட சாப்பிடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. நானும் தெரியாதெல்லாம் இந்த அளவுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. அதனால் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. சமையல் வந்து சாதாரணமாக செய்கிற மாதிரி தான். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறையா சொல்லியிருந்தேன். பையன் காலையில் கூட சொன்னான், ஒருத்தர் அடிக்கடிக்கு சொல்கிறாங்க நீங்கள் கமெண்ட்டே படிக்க மாட்டேங்கிறீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் இந்த விளக்கம். இவ்வளோதாங்க நான் கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம மாங்காய் செடி வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 மாதத்தில் வந்து மாங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது அந்த கொட்டைங்கள்லாம் வெளியே போட்டேன். அது ஒரு செடி வந்து நம்ம பேரை வந்த நேரம் வந்து பூ பூத்துருக்கு. பூவுன்னா இப்போ தான் மொட்டு எடுக்குது. அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வெரைட்டி மாங்காய் செடி போட்டு வச்சுக்கிறேன். வாங்க அதை பார்க்கலாம். நைட் டியூட்டி பார்ப்பார் நம்ம பேரப்புள்ள. நைட்டெல்லாம் பார்த்துட்டு பகலெல்லாம் தூங்குவார். இப்போ வந்து காலையில் வெயில் வந்தது நல்லா, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இன்றைக்கி. அதனால் அவனை குழந்தை கூட்டின்னு வந்து வெயிலில் நல்லா காமிச்சிட்டு 3 மாதம் வரைக்கும் வெயிலில் காட்டுங்க அப்படின்னாங்க டாக்டருங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாண்டிஸ் இருந்தது, மஞ்சள் காமாலன்றதுனால 3 மாதம் வரைக்கும் வெயிலில் காட்டுங்க அப்படின்றதுனால டெய்லி வந்து, ஆனால் கொஞ்ச நாள் வந்து வெயிலே இல்லைங்க, வெயிலே காட்ட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் நல்ல வெயில், அதனால் வெயிலில் குழந்தை காட்டிட்டு அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் பாருங்கள், எல்லோரும் வெயில்னா கொஞ்சம் கத்துவாங்க. நம்ம வீட்டு பேரப்புள்ள வந்து வெயிலில் வச்சாவே நல்லா தூங்குவார். தூங்கிட்டு அப்படியே வந்து இங்கே ஆள்லேயே வந்து தூங்க வச்சுட்டோம். இப்போ நம்ம போய் மாங்காய் செடி போய் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம வீட்டு மாங்காய் செடி. இந்த எண்ணெய்லாம் நான் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், பொடுதலைக்கு. இது தான். இது ஒன்று உடச்சி வச்சிங்கன்னா போதும், அது பாட்டுன்னு கொடி வந்துடும். இதில் வந்து நிறைய வெரைட்டி, ஒரு 10 செடி இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாங்காய் செடி தான். ஒவ்வொரு தண்டு இது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக முட்டு எடுக்குது. இதை நான் கேட்டேன், இது வந்து துளிர் விடுதானால இல்லை நான் மாங்காய் வந்து பூ எடுக்குதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது இங்கே இதெல்லாம் பாருங்கள்.
எல்லாம் நிறைய வந்து பூ இருக்குது. கரெக்டாக 3 வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு. நாங்கள் வெட்டி விடுறதுனால அப்படியே கீழவே இருக்குது. இன்னமும் கொஞ்சம் அப்பாந்து இன்னும் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டா இதெல்லாம் அடியிலேயே நல்லா பொதுரு மாதிரி வரும். நம்ம நோண்டி எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு செடி எங்கேயாவது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். தோட்டம்லாம் அப்படியே எல்லாம் செங்கல்லாம் விழுந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். நல்லா துளிர் விட்டு அழகாக வந்துடுது மாங்காய் செடி. இது நம்ம வீட்டை சுற்றி இங்கேயே இருக்குங்க இந்த பூனைக்குட்டி. கரெக்டாக குழந்த ஆடும்போது இதுவும் வந்து வாசலில் நின்று அழும். பால் ஊற்றினா அதிகம் எங்கள் பையன்தான் நல்லா பழக்கம் பண்ணி விட்டோம். வேறு அவன் காலையே சுற்றுது பாருங்கள். நல்லா இருக்குது அழகாக. ஆனால் நம்ம வந்து வளர்க்க முடியாது பூனைலாம். இதெல்லாம் பராமரிக்கணும், எங்கேயும் போக முடியாது வர முடியாதுனால நமக்கு வேணாப்பா இந்த பூனை வளர்க்குற வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இங்கேயே அவனே தான் சுற்றி வரான். அவன் பால் ஊற்றி பழக்க மாட்டான். இப்படி படுக்க வச்சுருந்தேங்க. போயிட்டு வெளியே போய் ஒரு 2 நிமிஷம் கூட வரத்துக்குள்ளே ஃபுல்லாக இப்படி நேராக ரவுண்டு. அவ்வளோதான். இனிமேல் இந்த கொசு வலைலாம் அவனுக்கு செட் ஆகாது. தள்ளி விட்ருவான். அதை பார்த்து தள்ளி விட்றான் பாரு காலையே. இப்படி தானே உங்களை போட்டு போனது. அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு அடிச்சுன்னு இப்படி வந்தாச்சு. ஆள் இல்லையா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். கொசு வலைலாம் இனிமேல் தேவையே இல்லை. காலையே தள்ளி உருட்டு. இங்கே பாருடா எப்படி உருட்டின்னுக்கிறான். சரி பட்டு சரி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இவனும் குழந்தையும் எழுந்துட்டான். பிரியாவும் தூங்கினுக்குது. எழுப்பி கொடுத்துட்டு நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லியும் நைட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். அதை வச்சு ஒரு மசால் குழம்பு செஞ்சுட்டு இட்லி செஞ்சுட்டு வந்தான். வாங்க நம்ம போயிட்டு டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம். இட்லிக்கு ஒரு சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை வச்சு தான் ஒரு மசால் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், சின்னதாக வந்து அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வதங்கணும். நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டேங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம அரைச்ச தக்காளி விழுது வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்ததுனால நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மசாலா தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பூரி சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் செய்கிறேன். நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். சேர்த்துக்கிட்ட தக்காளி மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அப்போ வந்து மசாலாலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து கொண்டக்கடலை சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து கெட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வச்சுருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து இட்லி வந்து ஒரு சூப்பரான தினை அரிசியில் தான் இட்லி செஞ்சுருக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் இட்லி. நம்ம வந்து அரிசி மாவில் செஞ்சதை விட தினை அரிசியில் வந்து அவ்வளோ பூ மாதிரி வந்துக்குது பாருங்கள். மெத்துன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இந்த தினை அரிசி இட்லிக்கு தான் வந்து நான் சன்னா மசாலா செஞ்சுருக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் வந்து தினை அரிசிலையும் இட்லி போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு முறை இட்லி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரே கையில் தான் எப்படி பூ மாதிரி வருது பாருங்கள். இப்படி தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நீங்களும் ஒரு முறை வந்து இதே மாதிரி சன்னா மசாலா வச்சு சன்னா மசாலா செஞ்சுட்டு இட்லிக்கு செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து பூரி சப்பாத்திக்கு தான் செய்வோம், ஆனால் இட்லிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.